சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தான கோபாலி அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் இப்ப வந்து யோசிச்சு கொண்டிருப்பாங்க. கத்தார்ல இருக்கிற அல் உதைத் பேஸ குறி வச்சு மீண்டும் 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 ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய ஒரு நிழல் மாதிரி செயல்பட்டு கொண்டு வந்தார். இஸ்ரேலும் இன்னைக்கு தெஹரான் மேல தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்கள் எல்லாமே சேர்த்து ஒரு மிசைல் தான். இஸ்ரேலினுடைய பென் குரியன் ஏர்போர்ட்டை குறி வச்சும் ஈரான் கடுமையான இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இனி யுத்த நிறுத்தமே கிடையாது. வரும் 2 நாட்களுக்கு மட்டும்தான் யுனைடெட் கிங்டம் கிட்ட இயற்கை எரிவாயு இருக்கு. ஒரு பெரல் கச்சா எண்ணெயினுடைய விலை, க்ரூட் ஆயிலினுடைய விலை, இதுதான் ஈரானினுடைய மிகப்பெரிய வெற்றி. பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுக்கு சொன்னனே நான் நேரத்தோட ஆணி வேற அசைக்கி பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இனி வரும் காலங்களில் அமெரிக்காவினுடைய ஃபேக்டரிஸ், அமெரிக்காவினுடைய கம்பெனிஸ் எங்கெங்கெல்லாம் மத்திய கிழக்குல இருக்கோ அந்தந்த இடங்களுக்கு எல்லாம் அடிப்போம். ஈரான் அமெரிக்கா யுத்தம் ஆரம்பிச்சு 10வது நாள்ல இப்ப நாம இருந்து கொண்டிருக்கோம். இந்த யுத்தம் சம்பந்தமாக இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு நிமிடமும் என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடக்குது அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அதுல இருந்து முக்கியமான தகவல்களை புரியும்படியாக ஒரு வீடியோவில் ஒவ்வொரு நாளுமே நம்ம உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கோம். உலகளாவிய ரீதியில நடக்கிற முக்கியமான விடயங்கள் எல்லாமே நீங்க இலகுவாக தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைய நாளுடைய முக்கியமான விடயம், முதலாவது விடயம் என்ன அப்படி என்று சொன்னா, யுத்தத்திலே ஆரம்ப நாளிலே வந்து ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதில் இருந்துதான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சு. இதில் இருந்துதான் ஒரு தீப்பொறி முழு உலகத்தையும் இப்ப உசுப்பி கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லலாம். அந்த வெற்றிடத்தை யார் பூர்த்தி செய்வார்? 1989ஆம் ஆண்டில இருந்து 2026ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஈரான் இஸ்லாமிய குடியரசை உருவாக்கி தந்திருக்கார். இதை பின்தொடர்ந்து யார் கொண்டு செல்வார் அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள்ள இருந்துச்சு. ஈரானினுடைய 88 பேர் கொண்ட குழு ஒன்று சேர்ந்து ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்ததுதான், நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம் இவர்தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி என்று சொல்லி இருந்தோம். அந்த அடிப்படையில் ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய மகனான முஜ்தபா கமேனி இப்ப வந்து ஈரானினுடைய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரான் முழுவதிலேயுமே இருக்கிற மக்கள் வீதிக்கு வந்து அவர்களுடைய கொண்டாட்டங்களை செஞ்சு கொண்டிருந்தாங்க அப்படி என்று சொல்லலாம். ஈரானினுடைய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இவர் இப்ப உச்ச தலைவராக பொறுப்பெடுத்திருக்கார். இவருடைய அடுத்த கட்ட முடிவுகள் இவருடைய எதிர்கால இருப்பை பறைசாற்றும் அப்படி என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் இவரை பொறுத்த வரைக்கும் ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய ஒரு நிழல் மாதிரி செயல்பட்டு கொண்டு வந்தார். நிழல் அப்படி என்று சொல்லக்கூட ஆயத்துல்லா அலி கமேனிக்கு மட்டும் இல்லாம ஈரானினுடைய இவ்வளவு காலமாக ஈரான் எடுத்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருந்து பல முக்கிய தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு உந்துகோலாகவும் உந்து சக்தியாகவும் இருந்தவர். அது மட்டும் இல்லாம IRGC கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தது ஆயத்துல்லா அலி கமேனி அப்படி என்று சொன்னாலும் இவர்தான் அலி கமேனிக்கு பின்னாடி இருந்து IRGC சகல உத்தரவுகளையும் IRGCக்கு வழங்கி இருக்கார். அது மட்டும் இல்லாம இவரை பொறுத்த வரைக்கும் ஈரானினுடைய முக்கிய வட்டாரங்களுக்குள்ளேயே இவர் வாரார் அப்படின்னு சொன்னா ஒரு விதமான பயம் இருக்கும். இவரோட எந்த சமரசமோ எந்த பேச்சுவார்த்தையோ அவ்வளவு லேசில யாரும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒருவர். அது மட்டும் இல்லாம இவர் எந்த சூழ்நிலையில ஈரானினுடைய தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த யுத்தத்தை அமெரிக்கா ஆரம்பிச்சாங்க. அந்த அண்டே வந்து தனது தந்தை இழந்திருக்கார், தனது மகளை இழந்திருக்கார், தனது மருமகளை இழந்திருக்கார், தனது பேரப்பிள்ளைகளை இழந்திருக்கார், தன்னுடைய மனைவி இழந்திருக்கார், தன்னுடைய தாயார் இழந்திருக்கார், மொத்த குடும்பத்தையும் இழந்து இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இப்ப ஈரானினுடைய உச்ச தலைவர் பொறுப்பை இவர் எடுத்திருக்கார். இன்னொரு புறமாக பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் நேரத்தோடைய சொல்லியிருந்தேனே IRGCயினுடைய முக்கியமான தீர்மானங்களை எடுக்கிறவர் இவர்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த உச்ச தலைவர் பதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வந்திருக்கார். IRGCயினுடைய முக்கிய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தளபதிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நீங்க மட்டும்தான் அடுத்த உச்ச தலைவராக இருக்கணும், உங்களுக்கு கீழே தான் IRGC சரியா வேலை செய்யும், உங்களினுடைய உத்தரவுகளை தான் IRGC மதிக்கும் அப்படின்னு சொல்லி IRGC ஒட்டுமொத்தமாக கட்டாயப்படுத்தினதன் அடிப்படையில் தான் இவர் வந்து ஈரானினுடைய உச்ச தலைவர் பதவியை பொறுப்பெடுத்திருக்கார். அப்பாஸ் ஆராய்ச்சி NBC நியூஸ் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில NBC நியூஸ்
நியூஸ் சேனலினுடைய ஊடகவியலாளர் அப்பாஸ் ஆராய்ச்சி கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்டார். என்ன அப்படின்னு சொன்னா, யுத்த நிறுத்தம் ஒன்று வருது அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் சொன்னார், இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இனி யுத்த நிறுத்தமே கிடையாது. யுத்த நிறுத்தம் அப்படி என்று ஒன்று வரணும் அப்படி என்று சொன்னா அது ஒட்டுமொத்தமாக இந்த யுத்தம் மொத்தமாக நிறைவடைஞ்சதாகத்தான் இருக்கணுமே தவிர இடையில எந்த ஒரு யுத்த நிறுத்தத்துக்கோ எந்த ஒரு சமரசமான பேச்சுவார்த்தைக்கோ இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி யார் அறிவிச்சிருக்கா? ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி அறிவிச்சிருக்கார். எந்த நேரத்தில் அறிவிச்சிருக்கார் அப்படிங்கிறதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். எந்த நேரத்தில் அறிவிச்சிருக்கார்? முஜிதபா கமேனி ஈரானினுடைய உச்ச தலைவர் பதவியை பொறுப்பேற்றதை தொடர்ந்து தான் நேரடியாக NBC சேனலுக்கு வழங்கி இருக்கார். அப்படின்னு சொன்னா அவருடைய கட்டளை இல்லாம இவர் அறிவிப்பு வழங்க மாட்டார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே பல ஊடகங்கள் சொன்ன கருத்துக்கள், முஜிதபா அலி கமேனி கிட்ட நீங்க சமரசம் பேசவே முடியாது அப்படிங்கிறது இதிலிருந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படி என்று சொல்லலாம். ஆயத்துல்லா அலி கமேனி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு யுத்தம் செஞ்சு போட்டு சமாதானம் பெறப்போது அப்படின்னு சொன்னா அதுக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பார். ஆனா இவர் அப்படி கிடையாது. சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தான கோபாலு அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் இப்ப யோசிச்சு கொண்டிருப்பாங்க. இவ்வாறான நிலைமைகள் இப்ப இருக்கக்குள்ள நம்ம இப்ப கடந்த காலங்களில் கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய ஸ்ரீலங்காவில் பெட்ரோல் போலி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். மேபி இந்தியாவில் கூட இருந்திருக்கலாம். இப்ப யுனைடெட் கிங்டம்ல கேஸுக்காக மக்கள் வரிசை கட்டி நிக்கிற நிலைமை இப்ப உருவாகி இருக்கு அப்படி என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வரும் 2 நாட்களுக்கு மட்டும்தான் யுனைடெட் கிங்டம் கிட்ட இயற்கை எரிவாயு இருக்கு, கேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பெயின்ல பெட்ரோல் போலின் கூட அதிகரிச்சிருக்கு. ஐரோப்பா முதலாவதாக இந்த யுத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணமான விஷயம் என்ன? அதிகப்படியான கேஸ் எங்க இருந்து போகுது ஐரோப்பாவுக்கு? உக்ரைன் யுத்தம் நடக்கிறதுக்கு முந்தி ரஷ்யாவில் இருந்து நிறைய கேஸ் டைரக்ட் பைப்லைன் ஊடாக ஐரோப்பாவுக்கு வந்திருந்துச்சு. அதையும் உக்ரைன்ல யுத்தத்தை ஏற்படுத்தி தடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த இயற்கை எரிவாயு வந்து கொண்டிருந்த மிக முக்கியமான நாடு கத்தார். அதே போன்று மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளில் இருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாகத்தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த கச்சா எண்ணெயா இருக்கலாம், அதே போன்று இந்த கேஸ் ஆயிருக்கலாம், இயற்கை எரிவாயு ஆயிருக்கலாம், எல்லாமே சென்று கொண்டிருந்துச்சு. இப்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பூட்டப்பட்டிருக்கு. இதனால மொத்த ஐரோப்பாவும் பூட்டப்பட்டிருக்கு அப்படி என்று சொல்லலாம். இதுக்கு எதிராக ஐரோப்பா அமெரிக்காவுக்கு எதிராக கேள்விகள் கேட்பாங்களா, இல்ல அமெரிக்காவோட சேர்ந்து ஈரானை தாக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு அப்படி என்று சொல்லலாம். இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஆச்சரியம் தர விஷயம், அதிர்ச்சி தர விஷயம், முழு உலகமும் பாதிக்கப்பட போகுது அப்படி என்று சொல்லி நாம எச்சரித்து கொண்டிருந்த விஷயம் என்ன? க்ரூட் ஆயிலினுடைய விலை இப்ப விண்ணை தொடுற அளவுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. சாதாரணமாக ஒரு பெரல் கணக்கில் தான் க்ரூட் ஆயிலினுடைய விலையை உலகளாவிய ரீதியில் நியமனம் செய்வாங்க. அந்த அடிப்படையில் ஒரு பெரலினுடைய விலை அன்னளவாக $50 இருந்து ஒரு $60 தான் இருக்கும். ஆனா இப்ப இந்த யுத்தம் ஆரம்பிச்சு ஜஸ்ட் ஒரு 10 நாள் முடிவிலேயே ஒரு பெரல் கச்சா எண்ணெயினுடைய விலை, க்ரூட் ஆயிலினுடைய விலை $109 அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரல்ல எவ்வளவு லிட்டர் கச்சா எண்ணெய் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 159 லிட்டர் கச்சா எண்ணெய் ஊற்றலாம். இந்த கச்சா எண்ணெயினுடைய விலையை ஒரு லிட்டருக்கு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா $0.7 அதிகரிச்சிருக்கு. இது நம்ம சும்மா நம்மளுடைய INR அதாவது இந்தியன் ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா $64 அதிகரிச்சிருக்கு. அதே ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு மாத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா $218 ஒரு லிட்டருக்கு அதிகரிச்சிருக்கு. அதாவது க்ரூட் ஆயிலுக்கு மட்டுமே $218 அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப அது டீசல் வேறையா, பெட்ரோல் வேறையா, மண்ணெண்ணெய் வேறையா பிரிச்செடுத்தா அதனுடைய விலை இன்னும் விண்ணமுற்ற அளவுக்கு அதிகரிக்கும் என அப்படி இப்ப இந்த எண்ணெய்களினுடைய விலை அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படி என்று சொல்லலாம். மொத்த உலகமும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. ஈரானுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய ஆணி வேற அசைச்சு பாக்குற அப்படி என்று சொல்லுவாங்களே, அதைத்தான் இப்ப ஈரான் செஞ்சு கொண்டிருக்காங்க. ஏன் நான் அமெரிக்காவினுடைய ஆணி வேற அப்படி என்று சொல்றேன்னா, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கச்சா எண்ணெய் இருக்கோ அங்கெங்கெல்லாம் மோப்பம் பிடிச்சு போய் அங்க இருக்கிற கச்சா எண்ணெய்களை தோண்டி எடுக்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கக்கூடிய அமெரிக்கா அவங்களுடைய முக்கியமான இடமான மத்திய கிழக்கில் இருந்து கச்சா எண்ணெயை வெளிவிடாம தடுத்திருக்காங்க ஈரான் அப்படின்னு சொன்னா இதுதான் ஈரானினுடைய மிகப்பெரிய வெற்றி. பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுக்கு
சொன்னனே நான் நேரத்தோட ஆணி வேற அசைக்கு பார்த்திருக்காங்க அப்படி என்று சொல்லலாம். இனி வரும் காலங்கள் இன்னமும் கடுமையான பிரச்சனைகளுக்குள்ளே இது கொண்டு செல்லும் அப்படி என்று சொல்லலாம். ஓகே, இது இப்படி இருக்கோக்குள்ள இந்த யுத்தம் சம்பந்தமா ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சின் ஊடக பேச்சாளரான இஸ்மாயில் பகாய் என்ன சொல்லியிருக்கார் அப்படி என்று சொன்னார். இப்ப அரபு நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மத்திய கிழக்கில் இருக்கிற தளங்கள் இருந்து தாக்குதல் செய்யல, மக்களினுடைய குடியிருப்புகளுக்குள்ளே இருந்து மிசைல்களை லான்ச் பண்ணி கொண்டிருக்காங்க. அதனால குடியிருப்பு இடங்களும் இனி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நாங்க அந்த இடத்தை குறி வச்சு தாக்குதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐஆர்ஜிசியினுடைய ஃபாஸ்ட் நியூஸ் ஏஜென்சி ஒரு முக்கியமான தகவல் அறிவிச்சிருக்காங்க. இவ்வளவு காலமாக நாங்க பழைய மிசைல்களை தான் தாக்குதல் செஞ்சிருந்தோம், ஆனா இனி வரும் காலங்களில் எங்களுடைய தாக்குதல் அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்கும். புதிய புதிய மிசைல்களை வச்சு புதிய புதிய டெக்னாலஜிகளை வச்சு இனி நாங்க இஸ்ரேலுக்கும் ஏனைய மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்காவின் தளங்களுக்கு எதிராகவும் தாக்குதல் செய்வோம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே எங்களுடைய தாக்குதல் இலக்குகளாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. இனி வரும் காலங்களில் அமெரிக்காவினுடைய ஃபேக்டரிஸ், அமெரிக்காவினுடைய கம்பெனிஸ் எங்கெங்கெல்லாம் மத்திய கிழக்குல இருக்கோ அந்தந்த இடங்களுக்கு எல்லாம் அடிப்போம் அப்படி என்று சொல்லி ஐஆர்ஜிசி சொல்லி இருக்காங்க. அதாவது அமெரிக்காவினுடைய எண்ணெய் நிலையங்கள் மேல தாக்குதல் செய்யலாம், அமெரிக்காவினுடைய வணிக நிறுவனங்கள் மேல தாக்குதல் செய்யலாம், அமெரிக்காவோட கனெக்டட்ல இருக்கிற பேங்குகள் மேலே தாக்குதல் செய்யலாம், அப்படி மொத்த பொருளாதாரத்தை முடக்கிற அளவுக்கு நாங்க தாக்குதல் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஐஆர்ஜிசி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப போற போக்க பார்த்தா யுத்தம் நிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பில்லை. அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அரசியல் நகர்வுகளை பார்த்தோம். அடுத்து தாக்குதல் செக்ஷன்களுக்குள்ள போகலாம், அட்டாக்கிங் செக்ஷன்களுக்குள்ள போகலாம். மிக முக்கியமான தாக்குதல்கள் இன்னைக்கு இடம்பெற்றிருக்கு. ஈராக்கிய படைக்குழுக்கள் கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டும் 26 டார்கெட்களை குறி வச்சு நாங்க தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நேரங்களில் இன்னொரு பக்கமாக பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலும் இன்னைக்கு தெஹரான் மேல தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கராஜ் நகரத்தில் இருக்கிற சிறுநீரக சிகிச்சை செய்யற ஒரு இடத்தை குறி வச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதுக்குரிய போட்டோஸ் நீங்க பார்க்கலாம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தெஹரான்ல இருக்கிற பல முக்கியமான கட்டிடங்களை அழிக்கிற வேலைகளை ஈடுபட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய தாக்குதல் பக்கம் பெறுவோம். இப்ப ஈரானினுடைய தாக்குதலை பத்தி ஐஆர்ஜிசி முக்கியமான தகவல் வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு முக்கியமான தாக்குதலாகவும் இருந்திருக்கு ஐஆர்ஜிசிக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, புதிய உச்ச தலைவரின் கீழே புதிய வகையான தாக்குதலை ஐஆர்ஜிசி இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அது அவங்களே அறிவிச்சிருக்காங்க. அதாவது கொராம்ஷர் மிசைலை பயன்படுத்தி இன்னைக்கு தாக்குதல் செஞ்சிருக்கோம், ஃபத்தாவை பயன்படுத்தி தாக்குதல் செஞ்சிருக்கோம், அதே போன்று ஹைபர் மிசைலை பயன்படுத்தி தாக்குதல் செஞ்சிருக்கோம், ட்ரோன்களையும் பயன்படுத்தி தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல் அப்படிங்கிற ட்ரூ ப்ரோமிஸ் 4 அதாவது ட்ரூ ப்ரோமிஸ் 4 அப்படின்ற பேர்ல தான் இப்ப ஈரான் தாக்குதல் செஞ்சு கொண்டு இருக்காங்க. இதனுடைய 30வது அலை தாக்குதலாகவும் இது இருந்துச்சு. இதை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய முக்கியமான இடங்களை குறி வச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம், மத்திய இஸ்ரேலையும் அதே போன்று தெற்கு இஸ்ரேலையும் குறி வச்சு ஒரே நேரத்தில் இந்த 2 பிரதேசங்களையும் இன்னைக்கு ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நேரத்தோட ஐஆர்ஜிசி அறிவிச்சிருந்தாங்களே எங்களுடைய புதிய வகையான தாக்குதல்களை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லி, அந்த அடிப்படையில் இந்த போட்டோஸை நீங்க பார்க்கலாம். இந்த மிசைல்கள் எல்லாமே சேர்த்து ஒரு மிசைல் தான், ஒரு மிசைல் கிட்டத்தட்ட பல பிரிவுகளாக பிரிஞ்சு இஸ்ரேலினுடைய பல முக்கியமான இடங்களை ஒரே நேரத்தில் தாக்குதல் செஞ்சிருக்கு. இதைத்தான் கிளஸ்டர் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் இப்ப இதை வச்சு தான் அழுது கொண்டிருக்காங்க இஸ்ரேலும் மேற்கத்திய ஊடகங்களும். என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி இவங்க கிளஸ்டரை பாவிக்கலாம், கிளஸ்டர் சர்வதேச விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமே, இந்த சர்வதேச விதிமுறைகள் எல்லாம் மீறி ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்களே, இதை கண்டிக்கணும் அப்படி இப்படி என்று சொல்லி மேற்கத்திய ஊடகங்களும் இஸ்ரேலும் இன்னைக்கு அழுது கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் காசாவுக்கு இவ்வளவு காலமாக நீங்க அடிக்கும் பொழுது உங்களோட கண் என்ன பொடரிலியா இருந்தே அப்படின்னு சொல்லித்தான் மனிதநேயத்தை நேசிக்கின்ற மனிதாபிமானத்தை நேசிக்கின்ற பலர் இஸ்ரேலை பார்த்து கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஈரான் இன்னொரு முக்கியமான தாக்குதல் ஒன்றை செஞ்சிருக்காங்க. அதாவது இஸ்ரேலினுடைய பென் குரியன் ஏர்போர்ட்டை குறி வச்சும் ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஏர்போர்ட்டினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இப்ப கடந்த 10 நாட்களாக எந்த ஒரு நடவடிக்கைகளும் ஏர்போர்ட்டுக்குள்ள நடக்கல. ஏர்போர்ட்ல பிளைட் வரல, அமெரிக்காவினுடைய பிளைட்கள் மட்டும்தான் வந்து போய் கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய டெல் நோஃப் மற்றும் நேகிவ் பாலைவனங்கள் இருக்கிற நேகிவ்
மொனேகோ ஏர்பேஸை குறிவைச்சும் இந்த தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம். இது வந்து இஸ்ரேலினுடைய பாட்டியாம் பிரதேசத்தில் புகைகள் மூட்டமாக வெளிவந்து கொண்டிருக்கு. நான் நேரத்தோடைய சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் கடுமையா அடி வாங்கி கொண்டிருக்காங்க, பட் ஒன்று கூட வெளியிடுறாங்க இல்லை. இஸ்ரேலினுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு தெரியுமா? இந்த புகைப்படத்தை பாருங்க. இது வந்து இஸ்ரேல் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை இப்ப இஸ்ரேல் உடைச்சு கொண்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மிசைல்களினுடைய விளைவுகளை சேதங்களை எடுத்து சிசிடிவி வச்சிருக்கிறவங்க அந்த வீடியோக்களை ஈரானுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற அடிப்படையில் கண்ணில் படுற சிசிடிவிகளை உடைக்கிற அளவுக்கு இஸ்ரேலினுடைய நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி அடிகள் விழுந்திருக்கு. அதே போன்று ஹைஃபாவில் இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தையும் குறிவச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஒரு பக்கமாக இஸ்ரேலுக்கு ஈரானினுடைய தாக்குதல்கள் இப்படி இருக்க கூட, அடுத்தது வந்து மத்திய கிழக்கில் இருக்கிற அரபு நாடுகளுக்கு எதிராக அது பஹ்ரைனை வச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க ஈரான் அப்படின்னு சொல்லலாம். 5th Fleet நாவல் பேஸ் முதல் நாளில் இருந்த இந்த தாக்குதலை செஞ்சு கொண்டு வராங்க. அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தலைமையகம் வந்து பஹ்ரைன்ல இருக்கு. அதை குறி வச்சு தான் ஈரான் தொடர்ச்சியா தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க. இந்த கடற்படை நிலையத்துக்கு எரிபொருள் செல்ற ஒரு பைப் லைன் இருக்கு தானே, அந்த பைப் லைன் போய் ஒரு பெரிய ஒரு எரிபொருள் நிலையத்தில் முடியும் தானே, அந்த நிலையத்தை குறி வச்சு ஈரான் ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது இப்படி பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பஹ்ரைன்ல இருக்கிற ஒரே ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான BAPCO அப்படிங்கிற பாப்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவச்சும் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதனூடாக பஹ்ரைன் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க, எந்த ஒரு செயற்பாடுகளையும் உடனடியாக பாப்கோவில் இருந்து இடைநிறுத்தி வைங்க. இனி பஹ்ரைன்ல இருந்து எந்த ஒரு எண்ணெய்களும் ஏற்றுமதி செய்யப்பட மாட்டாது, மறு அறிவித்தல் வரும் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஈரான் பஹ்ரைன்ல இருக்கிற பாப்கோ எண்ணெய் நிலையத்தை குறிவச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த எண்ணெய் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 2,67,000 பெரல் ஒவ்வொரு நாளைக்கும் எரிபொருளை ஏற்றுமதி செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு இடமாகவும் இந்த பாப்கோ நிலையம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கத்தார்ல இருக்கிற அல் உதைத் பேஸை குறிவச்சு மீண்டும் தொடர்ச்சியான பல தாக்குதல்களை ஈரான் செஞ்சிருக்காங்க. சவுதி அரேபியாவில் தாக்குதல் செஞ்சதுல 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. சவுதியில முதலாவது இறப்பும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹிஸ்புல்லாக்கள் கடந்த 24 மணித்தியாலத்தில் 18 முக்கியமான தாக்குதல்களை நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. லெபனான் பலஸ்தீன் போர்டர்ல இருந்து ஐதருன் நகரத்துக்குள்ள முன்னேற முயன்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக நேரடி துப்பாக்கி சூடு செஞ்சிருக்காங்க. நேரடி சண்டை நடந்திருக்கு. முதல் கட்ட சண்டையிலேயே வந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் பின்வாங்கினதுக்கு பிறகு திருப்பி மீண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் 2ஆம் கட்டமாக ஐதருன் நகரத்தை ஹிஸ்புல்லாக்கள் முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கறத ஹிஸ்புல்லாக்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அல் மலிகியா பிரதேசங்கள்ல ஒன்று கூடி இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் மேலையும் ராக்கெட் தாக்குதல் செஞ்சிருக்காங்க, ட்ரோன் தாக்குதலும் செஞ்சிருக்காங்க. தெற்கு பிரதேசங்கள்ல இருக்கிற மக்களை வெளியேறங்க சொல்லி போட்டு கிரியத் ஷமோனா மற்றும் நஹாரியா ஆகிய பிரதேசங்களை ஹிஸ்புல்லாக்கள் ட்ரோன் தாக்குதலும் செஞ்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து இஸ்ரேலும் பெய்ரூட்ல கடுமையான தாக்குதல்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. நீங்க இந்த போட்டோல பார்க்கலாம். இது வந்து லெபனானினுடைய தலைநகரம் தாக்கப்பட்டு இருக்கு இஸ்ரேலால. இஸ்ரேல் லெபனானுக்கு கடுமையாக வான்வழி தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 10வது நாள்ல என்னவெல்லாம் முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கி இருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.